எல்லோருக்கும் வணக்கம். ஷப்பா இப்பவே கண்ணை கட்டுதே. மார்க்கெட் வேற 2 நாளா இறங்கிட்டு இருக்குங்க நண்பர்களே. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது மார்க்கெட்ல பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஸ் வேற தொடர்ந்து 2 நாளா வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் நேத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்குள்ள வலி வர மாதிரி 10,000 கோடி வித்து வச்சிருக்காங்க. இப்படி சடனா கொரில்லா அட்டாக் பண்ணதுனால நம்ம டிஐஸே ஒரு நிமிஷம் திக்குமுக்காடி போயிட்டாங்க. டேய், நார்மலா நீ இந்த மாதிரி பண்ண மாட்டியேடா அப்படின்ற மாதிரி அவங்கனாலே திடீர்னு ஆச்சரியகரமாக வெறும் 6,738 கோடிக்கு தான் கவுண்டர் அடிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல ஏன் மார்க்கெட் இறங்குது அப்படின்றதுக்கு மிக தெளிவான காரணம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவே கும்பா போயிடும், அவ்வளவுதான், அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு சரிவு வரப்போகுது அப்படின்ற மாதிரி பல பேர் மனசுல நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண கும்பா கிடையாது, கும்ப மேலா அப்படின்ற மாதிரி 2008லயே ரே டேலியோ அப்படின்றவர் வந்து என்ன கணிச்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவுடைய மார்க்கெட்ல ஏதாவது வீழ்ச்சி ஏற்படுமா அப்படின்ற மாதிரி கணிச்சிருந்தார். அதுக்கு தகுந்த மாதிரியே அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சது. அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதாரம் காட்டி நம்ம சும்மா ஒரு ஓரமா நடந்து போய்கிட்டு இருந்தோம். நம்ம பின்னாடி வந்து எவனொருத்த மண்டையில தட்டி விட்டு போன மாதிரி நம்ம மார்க்கெட்டையும் மட்டுமில்ல, குளோபல்ல பல மார்க்கெட்டுகளை கிட்டத்தட்ட 50% இண்டெக்ஸையே இறக்கி விட்ட சம்பவம் தான் இந்த 2008 சம்பவம். இதைய கணிச்சவர் தான் மிஸ்டர் ரே டேலியோ. அவர் இப்ப என்ன சொல்றாரு, சமீபத்துல மூடிஸ் வந்து அமெரிக்காவுடைய கடன் பத்திரங்களை டவுன்கிரேட் பண்ணாங்க. இவன்லாம் கொடுப்பானோ மாட்டானோ அப்படின்ற மாதிரி அவனுடைய கடன் பத்திரங்களை குறைச்சு விட்டுருக்காங்க. இப்ப இந்த ரே டேலியோ அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, மூடி வந்து இந்த மாதிரி கணிச்சிருக்காங்க, ஆனா அவங்க கணிச்சதை விட மிகப்பெரிய ஒரு ஆபத்து அமெரிக்காவுடைய கடன் பத்திரங்கள்ல இருக்கு. அவங்களால கடன் கொடுக்க முடியாதப்ப இந்த அமெரிக்கா பாட்டுக்கு சௌரியத்துக்கு கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு டாலர்களை பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்ப டாலர்ல முதலீடு பண்ணவங்களுக்கெல்லாம் அதனுடைய மதிப்பு சரியும். சோ இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக மேபி எல்லாமே எகைன்ஸ்டா போச்சுன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது போன்ற பிரச்சனையினால தான் மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தது அந்த சமயத்தில். இப்போ கொரோனாவுடைய கேஸும் உலகத்தில் சேர்ந்துக்குச்சா? இப்போ நம்ம சமீபத்தில் சேலத்தில் கூட ஏதோ ஒரு தகவல் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா, வதந்தி, இது பரிபூர்ண வதந்தி, 9 பேர்த்துக்கு கொரோனா பாதிப்புன்னு எவனோ சொல்லி விட்டான். அப்புறம் பார்த்தா அது வதந்தி அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ சமீபத்தில் நேற்று மார்க்கெட் இறங்கினதுக்கு இந்த கொரோனா கேசஸ் குளோபலி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அது ஒரு காரணமா அப்படின்ட்டாங்க. ஸோ உலகத்தில் மற்ற இடத்துலையும் எவனாவது இப்படி பரப்பி விட்டுருக்கலாம் இல்லையா பொய்ய? அவன் ஏதாவது சளி காய்ச்சலுக்கு எவனாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருப்பான், உடனே எவனாவது கொரோனான்னு இருப்பான். அது மாதிரி நம்ம போய் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிகவும் துல்லியமான தகவல், அவன்கிட்ட போய் இந்த மாதிரி டிசீஸ் அவுட் பிரேக் நியூஸ், ஏதாவது நோய் தொற்று பரவிடுச்சா, பயங்கரமா அவுட் பிரேக் ஆயிடுச்சான்னு போய் தேடி பார்த்தோம்னாக்கா, நேற்றைய முந்தானத்து தேதியெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கோவிட் பரவுனதாக இவங்க இன்னும் எதுவுமே சொல்லல. ஸோ எவனோ ஒருத்த கொளுத்தி போட்ட ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு காய்ச்சலுக்கு போறதுக்குள்ள இவனுக்கு அதுக்குள்ள திருச்சு ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஸோ எது எப்படின்னு தெரியல. இப்போ மார்க்கெட் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியா இருக்கிறதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருந்தது. அமெரிக்காவே மிகப்பெரிய சரிவாயிருமோ அது போன்ற சில தகவல்கள் இருந்தது. அது கூட 2 பேர்த்து கூட சேர்ந்து 3வது ஆளாக இந்த கொரோனா குட்டி வேற உள்ள வந்துடுச்சு. இந்த ஒரு காரணத்தினால தான் எஃப்ஐஸ் ரொம்ப ஹெவியா செல் பண்ணிட்டு போயிட்டாங்க. நண்பர்களே, இந்த சமயத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் சட்டக்காலரை தூக்கி விட்டுக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் ஒரு காரியம் பண்ணியிருக்கான், கரூர் வைசியா பேங்க் அப்படின்ற பேங்க். நீங்க உடனே அந்த பங்கினுடைய விலை மிகப்பெரிய அளவுல மாற்றம் வந்திருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பெருமை இல்லை. அதாவது சமீபத்தின 1 இயர் லோ போனா 1 இயர்னுடைய ஹை பக்கத்துல வந்துட்டான். இது ஒரு நார்மலான பெருமை தான். ஏன்னா பல்வேறு ஆயிரக்கணக்கான பங்குகள் கீழே போனவனு மறுபடியும் மேல வந்துட்டானு. ஆனா இவன் செஞ்சிருக்கக்கூடிய பெருமை என்பது ரொம்ப அருமையான பெருமை. 2022 குவார்டர்லி ரிசல்ட்டுகள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிய ரிசல்ட்டுகளே, குவார்டர்லி ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட்டில் இருந்து தொடர்ந்து ஏறுமுகமாகவே வளர்ச்சிகரமாகவே தன்னுடைய லாபத்தை பதிவு பண்ணிக்கிட்டே வர்றான். ஒரு இடத்துல கூட அவன் கீழே விழுகல பாருங்க. 213 கோடி லாபத்தில் ஆரம்பிச்சவன் 289, 412, 459, 496 சொல்லிட்டு இப்ப வெளியே வந்த ரிசல்ட் வந்து 513 கோடி என்று மிகவும் அதிகமான லாபத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு முறை கூட தனது லாபத்தை குறைக்காத இந்த கரூர் வைசியா பேங்க் கடந்த 10 வருடத்திற அளவுல பார்க்கும் பொழுது இருக்கிறதுலே உச்சாணி கொம்புல ரொம்ப மகிழ்ச்சிகரமா சந்தோஷமா இருக்கான். எத்தனையோ பேர் அந்த கம்பெனியில வேலை பார்த்தவங்க அல்லது அந்த வாடிக்கையாளர்கள்லாம் வந்து இந்த பங்கை
வெறும் 100 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே எல்லாம் கூட உள்ள என்டர் ஆயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதனுடைய லாங் டேர்ம்ல இந்த பிரைஸ் எல்லாம் பார்க்கும்போது வெறும் 16 ரூபா 17 ரூபா அப்படின்லாம் இருந்திருக்கு. இப்ப அதனுடைய வளர்ச்சி என்பது 225 இருக்கு நண்பர்களே. இது மட்டும் சத்தியம். அதாவது வெறும் 2-3 லட்சம் ரூபாய் கட்டி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டி விட்டவங்க இப்ப குடோனுக்கு ஒரு மாசத்துக்கே 40,000-50,000 வாங்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 மாசத்துல ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய பணம் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கு. நம்ம வெறும் ஒரு வருஷத்துக்கு 15% காம்பவுண்ட் ஆனா கூட 15 வருஷத்துல பணம் 1 கோடி ஆயிடும், மாசம் 15,000 போட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல வெறும் 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டி விட்டவங்க இப்ப 40,000 ரூபாய் வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒருக்கா காம்பவுண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா பாருங்க எப்படின்ட்டு. அதே சமயம் உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. அவன் கடந்த 3 வருடங்கள்ல அல்லது அவனுடைய லாங் பீரியட்ல என்ன பண்ணிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சத்திலிருந்து கீழே இறங்கி மறுபடியும் மேல் நோக்கி ஏறி மறுபடியும் கீழே இறங்கியிருக்கான். ஏன் அப்படின்னாக்கா இவன் பண்ண வேலை அப்படி. அதாவது இப்ப சமீபத்துல எல்லாரும் லாபத்தை இப்படி அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கல, இவனும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தார் 2023 வரைக்கும். அப்புறம் யாரு கண்ணு பட்டுச்சோ அல்லது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாம போய் இப்ப வெறும் 300 கோடிக்கு மேல லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கடைசி குவார்டர்ல வெறும் 83 கோடி அப்படின்ற மாதிரி லாபத்தை காமிச்சிருக்கான். கத்துக்குங்கய்யா, கத்துக்குங்க. எங்கூர் பேங்கை பார்த்து கத்துக்குங்கய்யா நண்பர்களே. இந்த சமயத்துல ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் ரொம்ப பெரிய அளவுல ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மார்க்கெட் வாலட்டைலியா இருக்கு. ஆனா மிகப்பெரிய ஒரு வாலட்டைல் கம்பெனி டிக்சன் இவன்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது 10% மேலேயோ அல்லது 10% கீழேயோ ஏதாவது ஒன்று பெருசா வாலட்டைல் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் ஏமாற்றமாக வெறும் 4% ரேஞ்சில் தான் அவன் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி மேல் நோக்கி ஏறிய பங்குகள்ல இந்த கேப்ரியல் அப்படின்ற பங்கு 10% ஏறினது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கேப்ரிலா வேற, கேப்ரியல் அப்படின்றது வேற. நான் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன். எது எப்படியோ இன்னைக்கு ஒரு 7% பக்கம் மேலே ஏறி இது ரொம்பவும் ரம்மியமாக பார்க்கறக்கே ரொம்பவும் அற்புதமாக மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலிங் கொடுக்குது. ஏன்னு கேளுங்க, கடந்த ஒரு வருஷத்தினுடைய உச்சியில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான். கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி அவன் இன்னைக்கும் 7% மேல் நோக்கி ஏறி இருக்கான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கேப்ரியல் இந்தியா ரொம்ப அருமையான வேலை பார்த்திருக்கான். அப்ப இவன் என்ன ஒரு செக்டர்ல இருக்கிறான் அப்படின்னு போய் தேடும் பொழுது பல பேர்த்துக்கு இது ஆச்சரியமா இருக்கும். எப்ப நீ ஆட்டோமேட்டிவ் செக்டர்ல தான் இருக்க, பல பங்குகள் கீழே விழுந்துட்டு பஜாஜ் ஆட்டோவே கீழே விழுந்துட்டு இப்பதான் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டு இருக்கான். ஹீரோ மோட்டோவும் அதே மாதிரி கீழே விழுந்துட்டு இப்பதான் ரெக்கவரி ஆயிட்டு இருக்கான். ஆனா இந்த சமயத்திலேயே மார்க்கெட்னுடைய பிரஷர் வந்துகிட்டு இருக்கு. ஏன்டா என்ன மேலே ஏற்றி விட்டீங்க, எனக்கு பயமா இருக்குடா அப்படின்ற மாதிரி ஹீரோ மோட்டோக்கெல்லாம் கூட பழைய ரேட்டு பக்கம் ரெக்கவரி ஆயிட்டு எல்லாம் நடுங்கிட்டு இருக்கானு. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம கரெக்டா 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல ஆடிக்கிட்டு இருக்கானு. ஆனா நீ அதே ஆட்டோ செக்டர்ல தான் இருக்க. ரொம்பவும் குறைவான லாபம் செய்யக்கூடிய வெறும் உன்னுடைய லாபத்தை நிலையா நீ நிறுத்தி வச்சிருக்க. கடந்த 4-5 குவார்டர்லாக ஆட்டோ செக்டர்ல வளர்ச்சியே இல்லை. அதனாலதான் நீயும் வந்து ஒரு 4-5 குவார்டராக வெறும் 50 கோடி அப்படின்ற ஒன்ற லாபத்தை மட்டும் நிறுத்தி வச்சிருக்க. வளர்ச்சி என்பதே இல்லை. ஆனா உன்னை தூக்கி மேல வச்சு அழகா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களே, நீ ஒரு அதிர்ஷ்டசாலி கேப்ரியல் அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். இந்த டயர் வண்டிகள்ல ஒரே ஒரு டயர் வண்டி தான் உருண்டு ஓடாம இருந்தது. அதை இன்னைக்கு உருட்டி விட்டாங்க. கிட்டத்தட்ட 8% பக்கத்துல இந்த ஜேகே டயர் அப்படின்ற பங்கு இருக்கு. இவனும் சமீபத்துல கீழ் நோக்கி படுத்து கிடந்திருந்தா அந்த சமயத்துல சிஎட்டு அப்போலோ டயர்லாம் மேல உருண்டு ஓடிக்கிட்டாங்க. இந்த வண்டி ஏனோ பஞ்சர் ஆகி போச்சு போல, காத்தடிக்காம வச்சிருந்தாங்க போல. இன்னைக்கு ரிசல்ட் வந்ததான் தாமதம், அவனையும் ஏத்தி விட்டாங்க. அப்படி இவன் என்ன ரிசல்ட் கொடுத்தான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா போன குவார்டரை விடவும் ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி விட்டுருக்கான். அதை பாராட்டி இவனை சீராட்டி இன்னைக்கு மேல் நோக்கி ஏத்திருக்காங்க. எப்பா நண்பர்களே, என்னங்க உங்களுக்காவது டயர்ட் ஆகுதா இல்லையா? சத்தியமா எனக்கு ஒரு மாதிரி டயர்டான ஃபீலிங் தான் இருக்கு. எப்படிதான் பிளான் பண்ணி அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பெனிகளுடைய ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. எப்ப போன மாசம் ஏப்ரல் ஆரம்பிச்சது, இப்ப நம்ம மே முடிய போகுது மாசமே, இன்னொரு ரிசல்ட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பெனிகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப கணக்குப்படி பார்த்தா அடுத்தது ஜூனும் முடிஞ்சிடும். ஜூலைல மறுபடியும் அடுத்த Q1 ரிசல்ட்ஸே வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் நம்ம எல்லாரும் டயர்ட் ஆகிற மாதிரி இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா இந்த ஆர்வினல் எந்திரிச்சுக்கிட்டு ஆடக்கூடிய ஒரு வாலட்டிலிட்டி கம்பெனி மேன்கைண்டு, அதே மாதிரி என்டிபிசி கிரீன், இண்டஸ்இண்ட் பேங்க் அவனும் ஒரு வாலட்டைலான ஆள் தான். இது மாதிரி எத்தனையோ முக்கியமான பங்குகளுடைய ரிசல்ட் இன்னைக்கு வருது. நாளைக்கும் விடுமுறை இல்லாதனால நான் இந்த வாரமும் நிறைய விடுமுறைகள்லாம் கிடையாது அப்படின்றதுனால இன்னும் ஏதாவது இதே மாதிரி 10% 15% ஏறி இறங்கி எவன்லாம் ஆட போறோம் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும்.
நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. இத்தனை நாள் காத்து கிடந்ததுக்கு இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற பங்கு ஒரு அபாரமான வேலை பார்த்துருக்கான். அவன் ஏறி வந்தது என்னமோ 30% தான். பட் இதுவாது ஏறி வந்தானேன்னு நிறைய பேர் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சவுத் இந்தியன் பேங்க் சமீபத்தில் 36 ரூபாயிலிருந்து கீழே 22 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இங்கிருந்து கிட்டத்தட்ட 30% ஏறி வந்திருக்கான். இதுவே ஒரு வகையில சந்தோஷம் தான். ஏன்னு கேளுங்க, இது ஒரு பேங்க் பங்கு. அதனால நிறைய பேர்த்துக்கு பயம் என்பது சைக்காலஜிக்கல் லெவலா இருக்காது. ஏன்னா பேங்க் பங்குகளை திவாலாகிற மாதிரி ஆர்பிஐனுடைய கண்காணிப்பில் இருக்கிறதுனால டக்குன்னு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில பல பேங்குகள் அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பேங்க்ல சவுத் இந்தியன் பேங்க் என்பது சரிவடைந்ததுக்கு அப்புறம் மறுபடி கீழிருந்து ஒரு 30% பக்கம் ஏறி வந்தது ஒரு ஆனந்தமே அப்படின்ற மாதிரி பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு ஏறி வந்திருக்கான். ஸோ இப்படி ஏறி வந்திருக்கிறது பத்தாது, இன்னும் அதனுடைய பழைய ஹையெல்லாம் போனா தான் எங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஏகப்பட்ட பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒன்றுமே நடக்கல. அப்படி ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்னுடைய ஷேர் பிரைஸ் தான் சமீபத்தில். இப்படி ஒரு தொடர் கும்பா குட்டியாக தொடர் சரிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய சப்சிடரி ஒரு நல்ல அருமையான காரியத்தை பண்ணியிருக்கான். அதாவது இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்னுடைய ஒரு சப்சிடரி இந்த ஜைடஸ் வெல்னஸ் அப்படின்ற ஒரு நல்ல சந்தோஷமான காரியத்தை பண்ணியிருக்கான். 1:5 அப்படின்ற ஸ்பிளிட்டை அறிவிச்சிருக்கான். அப்படின்னா ஒரு ஷேரை 5 ஷேரா பிரிக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி தகவல்கள்லாம் வரும்பொழுது இது போன்ற பங்குகள் சம் ஃபோக்கஸ் அப்படின்றதுல உழுகுது. இதனால என்ன ஆயிருக்குன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல 4% என்பது இந்த ஜைடஸ் வெல்னஸ் என்பது ஏறி இருக்கு. இதுவும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற கம்பெனி மேல் நோக்கி ஏறவே இல்லை. ஓவரா ஒரு இடத்துல பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனா ஏறவே இல்லை. ஆனா இந்த கம்பெனியினுடைய சப்சிடரி ஜைடஸ் வெல்னஸ் அப்படின்றவன் ஆல்மோஸ்ட் 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் அவனுடைய பழைய ஹையுக்கும் அவனுடைய புதிய லோவுக்கும் நடுவில் உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு இவனே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த பங்கை பார்த்து சிலர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜைடஸ் வெல்னஸ்னுடைய ஒரு ஷேரை 5 ஷேரை பிரிச்சு விடுறாங்க. அது கரெக்டாக இந்த ஷேர் சென்டர் பாயிண்ட்ல இருக்கும்போது இந்த தகவல் வந்திருக்கு. இனி என்ன பண்ண போறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவா பழைய ஹையை ஒரு இடம் காமியே அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்க, சரி இந்த நியூஸ் வந்ததுக்கு கீழே குப்புற உழுகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் சாவகாசமாக நடந்து போய் அந்த வண்டியில் ஏறுவோம்லன்னு அப்படி ஒரு குரூப் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யாருக்கு ஃபேவராக நடக்குது அப்படின்றது இது போன்ற தகவல்கள் இருக்கிறதுனால, ஃபோக்கஸில் இருக்கிறதுனால 2-3 மாதத்துக்குள்ளேயே ஏதாவது அவுட்கம் தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மார்க்கெட் ஓரளவுக்கு பிக்கப் ஆன ஆரம்பிச்சுன்னா எங்கே பதுங்கிட்டு இருந்தாங்க தெரியல, எந்த பதுங்கு குழியில் இருந்தாங்க தெரியல. டக்குன்னு ஐபிஓக்கள்லாம் நிறைய அலர்ட்டுகள், அதாவது ஐபிஓக்கள்லாம் வரிசையாக சில ஐபிஓக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் இப்போ சமீபத்தில் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஐபிஓக்கள்ல இந்த பெல் ரைஸ் அப்படின்றது ஒன்று. அது 90 ரூபாய்க்கு தான் வெளியிடுறாங்க. இதனுடைய ஆரம்பித்த டேட் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு, 23ஆம் தேதி க்ளோஸ் ஆயிடும். எதா இருந்தால் என்னங்க, கேரட் அல்வான்னு ஒரு கடையில் விற்றோம்னா அது ஒரு மாதிரி ரோஸ் கலரில் சிவப்பு கலரில் இருக்கா, அதே மாதிரி அதுக்குள்ளே சர்க்கரை இருக்கா அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற தகவல்கள் எல்லாம் பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் இந்த பெல் ரைஸில் ஏதாவது உருப்படியாக லிஸ்டிங் கெயின் மாதிரி ஏதாவது காட்டுறானா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் 40%, 60%, 70%ன்னு பல ஐபிஓக்கள் காமிச்சிக்கிட்டு இருந்தது. மார்க்கெட் நல்லா இருந்தப்ப ஈவன் இப்போ 16% அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு உத்தேச கணிப்பு என்பது. அதே மாதிரி பொரானா வீவ்ஸ் லிமிடெட் அப்படின்னு பெயர் சொல்றக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி வாய்க்குள்ள பூந்து வர்றதில்லை சரியா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பங்கினுடைய விலை 216 ரூபாய்க்கு வருது. அவங்க நேத்தே அந்த ஐபிஓ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. 22ஆம் தேதி முடியுது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 24%, 27% அப்படின்ற மாதிரி இவனுடைய லிஸ்டிங் கெயின் அப்படின்றது தற்போதைக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கக்கூடிய ஐபிஓக்கள்ல இப்பதான் கொஞ்சோண்டு கிரே மார்க்கெட் பிரீமியம் என்பது பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மிகப்பெரிய தகவல், அருமையான தகவல். அசோக் லைலாண்ட் என்ற கம்பெனி நிறைய பேர் அதை ஃபோக்கஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது பட்சம். ஏன்னா அது டாடா மோட்டர் மாதிரி ஒரு ட்ரேடிங் ரிலேட்டடான பங்கு கிடையாது. அவன் மேல 1200 போறான், கீழே 600 வர்றான், அப்புறம் ஒரு கட்டத்தில் 100 ரூபா இருந்தா மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு அவன் டாடா மோட்டர். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த அசோக் லைலாண்ட் என்பது ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பங்கு.
அவன் 14 வருஷம் கழிச்சு ஒரு வேலை என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா போனஸ் என்பதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய அறிவிப்பு ஃபைனலாக வர்றதுக்கு கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா ஆகணும். ஏன்னா இவங்களுடைய போர்டினுடைய அப்ரூவல் இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் அப்படின்ற முழு தகவல் சில நாட்கள் கழிச்சு தான் தெரிய வரும். எது எப்படியோ இப்படி ஒரு அறிவிப்பு வந்ததே அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்குக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம். நண்பர்களே, இது இன்னைக்கு எல்லா நியூஸையும் மறந்துருங்க. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த எஸ்பிஐ வந்து போர்டு அப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஏங்க 1 பில்லியன்னா 8000 கோடிக்கு பார்க்கங்க. அப்போ 3 பில்லியன்னா 24,000 கோடி. அப்போ 24,000 கோடிக்கு ஓகே நீங்கள் லாங் டேர்ம் ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிற தகவல் தான் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவல். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, எந்த ஒரு நல்ல பங்காவே இருந்தாலும் அது நல்ல இடத்துல ஒருத்தர் உள்ள போயிருக்காங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை முயற்சி செஞ்சா அவனால பிக்கப்பே ஆக முடியல. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இப்பதான் ஏதோ பிக்கப் ஆகிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தா டக்குன்னு மார்க்கெட் 2-3 நாளா சப்போர்ட் பண்ணல. இந்த சமயத்தில் இந்த இடத்துல என்ன ஒரு தகவல் வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு 254 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு அப்படின்றதுனால அடுத்த 3 மாதம் கழிச்சு பார்க்கும் பொழுது இவன் எந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நண்பர்களே, நீங்க தப்பா ஷேர்களை செலக்ட் பண்ணி பணத்தை போட்டு வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மீட்டெடுக்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்கும். அதானி குரூப்புக்குள்ளேயே பல்வேறு பங்குகள் இருக்கா, அவனுங்கெல்லாம் சிலதெல்லாம் உச்சியில இருக்கான். ஆனா இந்த சமயத்துல இந்த அதானி கிரீன் அப்படின்ற பங்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன்லாம் ஒரு வருஷத்தினுடைய லோல இருக்கான். ஸோ தப்பா எதை செலக்ட் பண்ணாலும் அப்புறம் வாழ்க்கையில போராட்டம் தான். இப்போ 10th முடிச்சவங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறாங்களா, இல்லை அதுலேயும் சில பேர் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறாங்களா, இல்லை அதுலேயும் சில பேர் ஜென்ரல் மிஷினிஸ்ட் அது போன்ற துறைகள் எடுக்கிறாங்களா. டைப் ரைட்டிங் எல்லாம் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். +2 10th முடிச்சுட்டு +1 +2 சேரு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு சூட் ஆகாத ஒரு பொருளை போய் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டம்மா நம்மளை பார்த்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல வீட்டம்மா நம்மளை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு கெட்ட வீட்டம்மா நம்மளை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் மற்ற எதுலேயுமே வந்து நம்மளால 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணோமா இல்லை தப்பாக செலக்ட் பண்ணோமான்னு தெரிய வரும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று தான் 2-3 மாதத்துலேயே நல்லது செலக்ட் பண்ணியிருக்கோமா இல்லை கெட்டது செலக்ட் பண்ணியிருக்கோமான்னு தெரிய வரும். அந்த வகையில் தப்பானதை செலக்ட் பண்ணிட்டா ஒரு பெரிய போராட்டம் தான் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்க வேணும்னா தற்சமயத்தில் 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த அதானி கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கினுடைய விலை தான். இனி இவன் எப்போ மேலே வருவான் எப்போ கீழே போவான்னு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு போராட்டம் தான். நன்றி, வணக்கம்.